வணக்கம், வெல்கம் டு ஆல். டுடே இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கியூபோலா ஃபர்னஸ். ஓகேங்களா? இந்த ஃபர்னஸோட மெயின் பர்பஸே என்னென்னா அயனை வந்து செப்பரேட் பண்ணி நமக்கு தர்றது தான். அந்த அயன் வந்து எதில் யூஸ் ஆகுதுன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அண்ட் எனி அதர் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கியூபோலா ஃபர்னஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதனோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி நடந்து நமக்கு அயனை செப்பரேட் பண்ணி தருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கியூபோலாங்கிறது வந்து என்னென்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும்போது அது என்ன மெட்டலால் பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் மெட்டலால் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனோட டயாமீட்டர் வந்து மேக்ஸிமம் எதுலேருந்து எந்த ரேஞ்ச் வரை இருக்கலாம்னா 0.5 4 மீட்டர் வரை இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்னஸை வந்து சப்போர்ட் பண்ணதுக்காக கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 லெக்ஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, காங்கிரீட் மூலயமா அந்த 4 லெக்ஸையும் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? அது போக உள்ள வந்து அந்த ஃபர்னஸோட இன்டர்னல் ஃபால்ஸ் ஆர் லைன் இன் தி ரீஃபேக்டரி பிரிக்ஸ். ரீஃபேக்டரி பிரிக்ஸ்னால் என்னென்னா ஃபர்னஸ் பேன் ஆகும் போது அதனுடைய ஹீட் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணுறாங்க, வெளியே கடத்தாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ரீஃபேக்டரி பிரிக்ஸ்ன்னு செஞ்சுருக்காங்க. ரீஃபேக்டரி பிரிக்ஸ்னால் என்னென்னா செங்கற்கள். ஓகேங்களா? அப்போ உள்ளே வந்து எவ்வளோ பேன் ஆனாலும் ஹீட் வந்து என்ன பண்ணாது, வெளியே உள்ள இதில் வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுதான் என்னது, ரீஃபேக்டரி பிரிக்ஸ். ஓகேங்களா? நம்ம ஃபைவ் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சு வெர்டிக்கலாக வச்சுருப்பாங்க. ரெண்டாவது வந்து என்னது, சீட் மெட்டல், ஸ்டீல் மெட்டலால் என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அதனுடைய டயா வந்து 0.5 4 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டட் 4 லெக்ஸ், அது என்னது, காங்க்ரீட்டால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீட் வந்து வெளியே கடத்தாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ரீஃபேக்டரி பிரிக்ஸால் உள்ளே செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னது, கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், இதனோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் ஸ்பார்க் அரெஸ்டர். இந்த ஃபர்னஸோட டாப் ஆஃப் தி போர்ஷனில் மேலே பாருங்கள் ஸ்பார்க் அரெஸ்டர்னு இருக்கா. அந்த ஸ்பார்க் அரெஸ்டருங்கிறது என்னென்னா ஃபர்னஸ் வந்து பேன் ஆகும். பேன் ஆகும்போது அங்கே என்ன இருக்கும், நிறைய ஹீட் இருக்கும். ஹீட் வந்து ஃபர்னஸை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்போ அது மேலே என்ன பண்ணணும், ஒரு க்ளோஸ் பண்ணி ஏதோ ஒன்று வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் என்னதுங்க, அதனுடைய நேம் தான் என்னது, ஸ்பார்க் அரெஸ்டர். ஓகேங்களா? செகண்ட் பார்ட் வந்து என்னது, சார்ஜிங் டோர். ஓகேங்களா? சார்ஜிங் டோர்னால் என்னென்னா இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் டேபிள் மாதிரி போட்டு ஹோக், ஃப்ளெக்ஸ், மெட்டல் அப்படின்னு தனித்தனியாக இருக்கா. அந்த க்ரீன் கலர் டேபிளில் தனித்தனியாக வச்சுருக்காங்களா, அந்த சார்ஜிங் டோர்னு போட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்டல், ஃப்ளெக்ஸ், ஹோக் 1 by 1 என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரொட்டீனில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் என்னது, சார்ஜிங் டோர். அதாவது ஃபர்னஸ்க்கு தேவையான அங்கே எரியதுக்கு பேன் ஆகிறதுக்கு தேவையான பொருள் வந்து எது மூலயமா தான் போகுது, சார்ஜிங் டோர் மூலயமா தான் போகுது உள்ள. ஓகேங்களா? இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் வந்து ஏர் பாக்ஸ். அந்த லெஃப்ட் சைட்லேயே கீழே பாருங்கள் ஏர் பிளஸ்ட் இன்லெட்டுன்னு இருக்கா. அந்த ஏர் பாக்ஸ்னால் என்னென்னா அங்கே பேன் ஆகிட்டு இருக்கும்போது ஃபர்தராக இன்னும் அதிகமாக பேன் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க, உள்ளே ஆக்சிஜனை கொடுப்பாங்க. அதாவது ஏரை உள்ளே கொடுப்பாங்க. அந்த ஏர் பாக்ஸ்லேருந்து உள்ளே என்ன போகுது, ஏர் பாஸ் ஆகும்போது அது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பேன் ஆகும். அதனுடைய டெம்பரேச்சர் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்னது, ஏர் பாக்ஸ். ஓகேங்களா? டேப் கோல், ஸ்லாக் கோல் அப்படின்னா என்னென்னா டேப் கோலுங்கிறது இங்கே உனக்கு ஃபர்தர் உள்ளே கொடுக்கும்போது அது பேன் ஆகி மெல்ட் ஆகி உனக்கு அயன் வந்து தனியாக மெல்ட் ஆகி இருக்குமா, அதை வந்து எது மூலயமா வெளியே எடுக்கிறோன்னா டேப் கோல் மூலயமா தான் என்ன பண்ணுறோம், வெளியே எடுக்கிறோம். ஸ்லாக் கோலுங்கிறது இந்த ப்ராசஸ் முடிந்ததுக்கப்புறம் உனக்கு என்னென்ன வேஸ்ட் பொருளாக இருக்கோ, என்னென்ன ஸ்லாக்லாம் இருக்கோ அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்லாக் கோல் மூலயமா என்ன பண்ணுவாங்க, வெளியே ஒரு கண்டெய்னரில் எடுப்பாங்க. இந்த ஹோல் மூலயமா என்ன பண்ணுவாங்க, வெளியே ஒரு கண்டெய்னரில் எடுப்பாங்க. இதுதான் என்னது, இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகேவா? கியூபோலா ஃபர்னஸோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். அது போக இந்த ஃபர்னஸில் நீ தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா ஜோனுன்னா என்னென்னா ஃபர்னஸோட டாப் ஆஃப் தி போர்ஷன்லேருந்து பாட்டம் ஆஃப் தி போர்ஷன் வரைக்கும் என்ன இருக்குன்னா ஜோன் இருக்கும். இங்கே இந்த ரைட் சைடில் பாருங்கள், மேலே வந்து ஸ்டாக் ஜோன், ப்ரீ ஹீட்டிங் ஜோன், மெல்ட்டிங் ஜோன், ரிடக்ஷன் ஜோன், கம்பஸ்டன் ஜோன் இருக்குதா. இதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு 1 by 1 என்ன பண்ணியிருப்பாங்க, ஜோனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சாண்ட் பாட்டம் அப்படி இதில் இருக்கா, அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாண்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்க்ளைண்டாக ஒரு டேப்பராக வச்சுருப்பாங்க. அந்த மணலுக்கு அந்த சாண்டுக்கு மேலே தான் என்ன ஆகும்னா அயன் வந்து மெல்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? அதில் தொடங்கி அதில் ஸ்டார்ட் ஆகி மேலே அந்த ஸ்பார்க் அரெஸ்டர் இருக்கா, அது வரைக்கும் என்ன இருக்குது, ஜோன் வந்து இருக்குது. 1 by 1 நம்ம இப்போ பார்க்கோம். ஓகேங்களா?
இந்த ஸ்ட்ரக்சர் தான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நான் ஜோன்னா என்னன்னு சொல்லிட்டேன், அப்படி தானே? ஒவ்வொரு 1 by 1 என்னென்னு இருக்கும், நடக்கிறத சொல்ல போகிறோம். இப்போ வந்து ஜோன்னா என்ன சொல்லியிருக்கேன், கீழே இருந்து இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த பாட்டம் ஆஃப் தி டியூன் அண்ட் தென் இது சாண்ட் பெட் வேறு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரீ ஹீட்டிங் ஜோன். ப்ரீ ஹீட்டிங் ஜோன்னா மேலே பாரு, ஸ்டாக் ஜோன், ப்ரீ ஹீட்டிங் ஜோன் இருக்கா? ஃபஸ்ட்டு டாப்பில் என்ன இருக்குது, ஸ்டாக் ஜோன், அதாவது எம்டி போர்ஷன் ஆஃப் த கியூபலா. அதாவது நீங்கள் வந்து இங்கே பேன் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? கியூபலா ஃபர்னஸில் என்ன ஆகிட்டு இருக்குது, பேன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் மேலே மட்டும் கொஞ்சம் இடத்துல வந்து என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. அதாவது என்ன இருக்காதுன்னா, மெட்டலும் இருக்காது, ஹீட் மட்டும், அங்கே வெப்பம் மட்டும்தான் தெரியுமே தவிர அங்கே வந்து என்ன இருக்காது, பேன் ஆகிற இது இருக்காது. அதுதான் என்னது, ஸ்டாக் ஜோன். ஓகேவா? அது வந்து எம்டி போர்ஷன் ஆஃப் த என்னது, கியூபலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஜோன் பாரு, ப்ரீ ஹீட்டிங் ஜோன். ப்ரீ ஹீட்டிங் ஜோன் வந்து எதில் இருக்குன்னு பாரு, மெல்ட்டிங் ஜோனுக்கு கண்டினியூஸாக பாட்டம் சார்ஜிங் டோரோட இருக்குது. சார்ஜிங் டோர் வந்து ஃபஸ்ட்டு எதில் உள்ள இன்லெட் ஆகுது, ப்ரீ ஹீட்டிங் ஜோனில் தான் ஆகுது. மெல்ட்டிங் ஜோனுக்கு மேலே இருக்குது. அப்போ ப்ரீ ஹீட்டிங்னா அது என்னது, ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஹீட் ஆகிறதுக்கு என்ன ஆகுது, ப்ரிப்பேர் ஆகுது. ஓகேங்களா? அதனுடைய டெம்பரேச்சர் இருக்கும் 1090 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகேங்களா? அது 1090 டிகிரி செல்சியஸை பீட் பண்ணதுக்கு அப்புறம் அது எதுக்கு போகும், மெல்ட்டிங் ஜோனுக்கு போகும். ஓகேவா? இதில் 2 ஜோன் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்னது, ஸ்டாக் ஜோன், ரெண்டாவது வந்து என்னது, ப்ரீ ஹீட்டிங் ஜோன். ஸ்டாக் ஜோனுங்கிறது என்னது, எம்டி போர்ஷன் ஆஃப் த கியூபலா. ரெண்டாவது ப்ரீ ஹீட்டிங் ஜோன்னா என்னது, அது வந்து நம்ம உள்ளே கொடுக்குற சார்ஜிங் டோர்லேருந்து கொடுக்குற ஹோக்கு, ஃப்ளக்ஸு, மெட்டல், அது என்னது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஹீட் ஆகிறதுக்கு ரெடியாகி அது எதை பீட் பண்ணும், 1090 டிகிரி செல்சியஸை பீட் பண்ணதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக எதுக்கு போயிடும், மெல்ட்டிங் ஜோனுக்கு போயிடும். ஓகேங்களா? இதுதான் என்னது, ப்ரீ ஹீட்டிங் ஜோன். நெக்ஸ்ட் பார்ப்போம், கம்பஸ்டன் ஜோன். கம்பஸ்டன் ஜோனில் உனக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து எந்த டெம்பரேச்சர்லேருந்து எது வரைக்கும்னா 1540 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1070 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். ஓகேவா? ஹோக்கில் இருக்க கார்பன் ப்ளஸ் நம்ம ஏர் உள்ளே கொடுப்போமா, இன்லெட்டாக என்ன கொடுக்கும், ஏர் கொடுக்கும். அந்த ஆக்சிஜனும் சேர்ந்து உனக்கு என்னவை ப்ரொடியூஸ் பண்ணுது, CO2 ப்ளஸ் ஹீட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மெட்டல்லேருந்து சிலிக்கான் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு சிலிக்கான் டை ஆக்சைடை தருது. ஓகேவா? அப்புறம் எம்என்னோட மேக்னீசியனோட சேர்ந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி மேக்னீசியம் ஆக்சைடு கொடுக்குது. ப்ளஸ் என்னது, ஹீட்டு கொடுக்கு. நமக்கு என்ன ஆகணும், இன்னும் நமக்கு கொடுக்குற மெட்டல் வந்து என்ன ஆகணும், நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்கு என்ன தேவை, அதிகமான ஹீட்டு தேவை. ஹீட்டை மெல்ட் ஆனால் தான் நமக்கு என்ன ஆகும், அயன் வந்து தனியாக செப்பரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெல்ட்டிங் ஜோன். ஆக்சுவலாக ப்ரீ ஹீட்டிங் ஜோனுக்கு அப்புறம் மெல்ட்டிங் ஜோனுக்கு அப்புறம் தான் கம்பஸ்டன் ஜோன். ஓகேங்களா? மெல்ட்டிங் ஜோனில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட்டிங் ஜோனில் நம்ம என்ன டெம்பரேச்சர் சொன்னோம், 1090 டிகிரி. 1090 டிகிரி செல்சியஸை தாண்டினோட நமக்கு என்ன ஜோனுக்கு வந்துடும், மெல்ட்டிங் ஜோனுக்கு வந்துடும். இந்த ஜோனோட டெம்பரேச்சர் வந்து என்னது, 1200 டிகிரி செல்சியஸ். அப்போ ஹோக்கில் இருக்கிற நமக்கு இது கார்பன் இதோட கம்பஸ்டன் ஜோனில் இருக்கிற நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஹோக்கோட ரியாக்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடை தருது. ஓகேங்களா? இதுதான் எனது மெல்ட்டிங் ஜோன். இந்த மெல்ட்டிங் ஜோனுங்கிறது ப்ரீ ஹீட்டிங் ஜோனுக்கும் கம்பஸ்டன் ஜோனுக்கும் இடையில இருக்கும், இன்பிட்வீனில் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா, அந்த கார்பன் மோனாக்சைடு கிடச்சிருக்கா, நமக்கு என்ன கிடச்சிச்சு, கம்பஸ்டன் ஜோனில் கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிச்சு. அப்படிதான் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இதில் பாருங்கள், கம்பஸ்டன் ஜோனில் கிடைச்ச கார்பன் டை ஆக்சைடு அது மெல்ட்டிங் ஜோனில் திரும்பி எதோட ரியாக்ட் ஆகுது, ஹோக்கோட ரியாக்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதே ஜோனில் என்ன நடக்குது, அது அயன் ஓர் உள்ளே கொடுக்கமா, அந்த அயன் ஓரோட ரியாக்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கு, Fe3C + CO2 கொடுக்கு. அதாவது ட்ரைஃபெரோ கார்பன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. ஓகேங்களா? மெல்ட்டிங் ஜோன் திரும்ப என்ன பண்ணுன்னா, இந்த ட்ரைஃபெரோ கார்பனோட எது ரியாக்ட் ஆகும், கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கும், ஃபெரானை தனியாக பிரித்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ் அது மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ப்ராசஸ், அதாவது எப்படி ஆப்ரேஷன் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கியூபோலா. ரெண்டாவது வந்து ஃபயரிங் த கியூபோலா, ஷோக்கிங் ஆஃப் அயன், ஓப்பனிங் ஆஃப் ஏர் பிளஸ்ட், போரிங் த மோல்டன் மெட்டல், க்ளோசிங் த கியூபோலா. இதை வந்து 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா?
ஃபஸ்ட்டு நீ பார்க்க போகிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கியூபோலா. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கியூபோலானா என்னென்னா, இதுக்கு முன்னக்கூட்டி ஃபர்னஸ் அந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிப்பாங்கன்னா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்லாகு மெட்டல் அயன் மெட்டல் உருகி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா ஸ்ட்ரக்சரும் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சாண்ட் பெட்டுங்கிறது ஃபர்னஸோட பாட்டமில் இருக்கும். அந்த சாண்ட் பெட்டுக்கு மேலே தான் நம்ம என்ன இது பண்ண போகிறாங்க, அயன் வந்து மெல்ட் ஆகி அதில் தான் ஸ்டே பண்ணும். அப்போ அதுக்கு அந்த சாண்ட் பெட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னா ரீஃபேக்ட்ரி பிரிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா அதில் எதுவும் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடணும், சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த டேப் கோல் வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அயனை வந்து வெளியே எடுக்க போகிறோம். அப்படி தானே அப்படிங்கும்போது நம்ம இந்த டேப் கோலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ளே அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கியூபோலா. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கியூபோலா என்னது, ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அது உள்ள ஸ்லாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உருகின அயனை வந்து நம்ம எடுத்துட்டோமான்னு செக் பண்ணிக்கணும். அது போக ரீஃபேக்ட்ரி பிரிக்ஸில் எதுவும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக ஒன்று என்ன பண்ணிக்கணும், வச்சிடணும். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து ஃபயரிங் த கியூபோலா. அதாவது உள்ள என்ன ஆகணும், பேன் ஆகணும். அந்த ஃபயர் ஆகுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா வுட்டு, நமக்கு வேஸ்ட் மெட்டீரியலில் வுட்டு, ஆயில் வேஸ்ட் அதெல்லாம் என்ன இருக்கும் உள்ள நம்ம என்ன பண்ணணும், பேன் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். அந்த இதுக்கு மேலே என்ன பண்ணி வைக்கணும். இதுதான் ஃபயரிங் த கியூபோலா. அது என்ன எத்தனை மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபர்தராக கொஞ்சம் மெட்டலை கொடுப்பாங்க, ஹோக்கு ஃப்ளக்ஸு மெட்டல் கொஞ்சம் கொடுப்பாங்க. அது ஒரு 45 மினிட்ஸ் பேன் பண்ண வைப்பாங்க. திரும்ப அது பேன் ஆன பிறகு திரும்பி என்ன பண்ணுவாங்க, சார்ஜிங் டோர் வழியாக கொஞ்சம் கொடுப்பாங்க. திரும்ப என்ன அது பேன் ஆகும். அது திரும்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சார்ஜிங் டோர் வழியாக இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க. அப்போது நமக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஃபயரிங் வந்து நடக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து வேஸ்ட்டு மெட்டல், வேஸ்ட் வுட்டு ப்ளஸ் ஆயில் வேஸ்ட் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க வச்சு ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, பேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னது, ஃபயரிங் த கியூபோலா. ஓகேங்களா. தேர்டு ஒன் வந்து ஷோக்கிங் ஆஃப் அயன். அப்படின்னா என்னென்னா அந்த ஃபர்னஸில் வந்து ஃபுல்லாக சார்ஜ்டு மெயின்டைன் பண்ணணும் அபோவ் 45 மினிட்ஸ்க்கு. என்னென்னா இந்த சார்ஜிங் டோர் வழியாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மெட்டீரியலை கொடுத்துட்டோம். அப்போ வந்து என்னவா இருக்கும், பேன் ஆகிறதுக்கு முன்னாடி அது அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ பேன் ஆகிறதுக்கப்புறம் என்ன ஆயிரும், கீழே வந்துடும். திரும்ப என்ன பண்ணணும், 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பி நம்ம என்ன பண்ணணும், உள்ளே கொடுக்கணும். இது கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டியூரிங் த ஸ்டேஜ் த ஏர் ப்ளஸ் இஸ் ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம், சார்ஜிங் டோர் வழியாக உள்ளே கொடுக்குறோம். உள்ளே ஆல்ரெடி என்ன இருக்குது, வுட்டு வேஸ்ட்டு ப்ளஸ் ஆயில் அது என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இது உள்ளே கொடுக்கும்போது அது என்ன ஆகும், பேன் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டேஜ் கொடுக்குறோம் 45 மினிட்ஸ்க்கு ஆகும். அதுக்கப்புறம் என்ன திரும்ப ஃபர்தராக கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. இது சோக்கிங் ஆஃப் அயன். அடுத்தது பாருங்கள், ஓப்பனிங் ஆஃப் பிளாஸ்டியர். உள்ளே கொடுத்துட்டு இருக்கும் போது இது இன்னும் பேன் ஆகணும். அதனுடைய ஹீட் வந்து என்ன ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த சோக்கிங் பீரியடுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த ஏர் ப்ளஸ் இஸ் ஓப்பன். அப்படின்னா என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து என்ன கொடுக்குறோம், ஏர் கொடுக்குறோம், ஆக்சிஜன் கொடுக்குறோம். ஆல்ரெடி அங்கே எரிஞ்சிட்ருக்கு, அதுக்கு மேலே நம்ம என்ன கொடுக்குறோம், ஆக்சிஜன் கொடுக்குறோம். ஆக்சிஜன் கொடுக்கும்போது இன்னும் என்ன பண்ணும், அது அதிகமாக பேன் ஆகும். ஓகேங்களா. இதுதான் ஓப்பனிங் ஆஃப் ஏர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போரிங் ஆஃப் மோல்டன் மெட்டல். இதில் வந்து அதிகமாக பேன் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், அயன் வந்து தனியாக பிரிஞ்சிரும், ஸ்லாக் வந்து தனியாக பிரிஞ்சிரும். அப்படி தானே, அயன் வந்து தனியாக பிரிஞ்சிடும். டேப் கோல் மூலியமாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்லாக் கோல்ங்கிறது கீழே அந்த ஃபர்னஸோட கீழே வந்து சாண்ட் பெட் இருக்கும். அது மேலே என்ன இருக்கும், மெல்ட்டான அயன் கிடைக்கும். அதை வந்து ஒரு டேப் கோல் வழியாக நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு கண்டெய்னரில் செப்பரேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த அயனுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஸ்லாக் இருக்கும், அதாவது வேஸ்டான மெட்டீரியல் இருக்கும். அதை ஸ்லாக் கோல் மூலயமா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இதில் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. க்ளோசிங் த கியூபோலானா இந்த ஆப்ரேஷன் எல்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் இந்த ஏர் பாக்ஸ்லேருந்து ஏர் வருதோ அதை என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த பாட்டம் ஆஃப் த ஃபர்னஸை ஓப்பன் பண்ணி அந்த சாண்ட் இருக்கா, அந்த மண் இருக்கா, அந்த மண்ணுக்கு மேலே தானே அயனும் அதுக்கு மேலே ஸ்லாக் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபர்தராக என்ன அது அயனாக இருக்கட்டும் ஸ்லாகாக இருக்கட்டும் எல்லாமே என்ன ஆயிரும், வெளியே எடுத்துருவோம். ஃபர்னஸை விட்டு வெளியே எடுத்துருவோம். இதுதான் என்னது, க்ளோசிங் த கியூபோலா. அதாவது ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சிடும். இந்த ரிப்பீட்டட் ப்ராசஸ் திரும்ப திரும்ப நமக்கு நடக்கும்போது என்ன பண்ணுது, அயன் வந்து கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு ஆப்ரேஷனில் வந்து 6 ஸ்டெப்பு பார்த்தோமா. இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னாங்க,
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கியூபோலா சொன்னாங்க. ப்ரிப்பரேஷனாக நான் என்ன சொன்னேன், அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஓகே கரெக்டாக இருக்கா, அந்த டேப் கோல் ஸ்லாக் கோல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, சார்ஜிங் டோர் ப்ளஸ் அது உள்ள இன்ஃபேக்ட்ரி பிரிக்ஸில் எதுவும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இதுதான் என்னது ப்ரிப்ரேஷன். ரெண்டாவது வந்து என்னது, நம்ம ஃபயரிங், அதாவது உள்ளே ஃபயர் பண்ணுற பேன் ஆகுறதுக்கு தேவையான வேஸ்ட் வுட்டு ப்ளஸ் ஆயில் வேஸ்ட்டு உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. தேர்டு வந்து நம்ம என்ன சொன்னோம், ஷோக்கிங் ஆஃப் அயன், அதாவது சார்ஜிங் டோர் வழியாக நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோம், அயனை கொடுத்துட்டே இருக்கோம். அபவுட் 45 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுக்குறோம், அது பேன் ஆகுது, திரும்ப என்ன ஆகும், டவுன் ஆக ஆரம்பித்தோன்னே திரும்ப ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பியும் கொடுக்குறோம் மெட்டல் உள்ள, திரும்ப என்ன ஆகும், பேன் ஆகும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்ன சொன்னால், ஆல்ரெடி பேன் ஆகிட்டுருக்கு, இன்னும் அதனுடைய ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிங்கிற இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏரை வந்து உள்ளே இன்லெட் பண்ணுறோம். ஏரை உள்ளே இன்லெட் பண்ணும்போது அதனோட ஹீட் வந்து என்ன ஆகுது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. இன்க்ரீஸ் ஆன பிறகு மெட்டல் வந்து பேன் ஆகி மெல்ட் ஆகி அயான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த லெக் இருக்குது, அந்த லெக்குக்கு மேலே இந்த ப்ளூ கலரில் இருக்குதா, இதுதான் அயான். அதுக்கு மேலே ஆஷ் கலரில் இருக்குதா, அதுதான் ஸ்லாக். அந்த மாதிரி அந்த அயான் வந்து என்னது, கீழே இருக்க சாண்டு பெட்டுக்கு மேலே என்னது செப்பரேட்டாக ஸ்டே பண்ணிடுது. அதுக்கு மேலே இருக்கிறது என்னது, ஸ்லாக் கோல் வந்து ஸ்லாக் கோல் மூலயமா அதை வெளியே எடுத்துகிறோம். இதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, டேப் கோல் மூலயமா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இதுதான் கியூபோலா ஃபர்னஸோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.